யார் கூட பேச்சு நடத்தணும்னு ஒரு 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 கேள்வி வரும். அன்புமணியோடையா, பெரியவர் ராமதாஸோடையா? அன்புமணிகிட்ட போனால் ராமதாஸ் வேண்டாம் பாரு, ராமதாஸ்கிட்ட போனால் அன்புமணி வேண்டாம் பாரு. ஸோ இப்போ கட்சிக்காரன் குழப்பம் அடைகிற மாதிரி ஆளும் கட்சி, எதிர்கட்சி, என்டிஏ எல்லாமே குழப்பத்தில் இருக்குது. இப்போது ஓகே சார். இந்த குழப்பத்தை திமுக பயன்படுத்த பார்க்குது, கட்சியை ரெண்டாக உடைக்க பார்க்குது. எதிர்கட்சி அப்படி தான் அது அவங்க வேலை. நீங்கள் குறை சொல்ல முடியாது. நீங்கள் ஒத்துமையாக இல்லைன்னா எதிர்கட்சி உடைக்க தான் உடைப்பான். அது அவன் வேலை, நீங்கள் குறை சொல்ல முடியாது. திமுக உடைச்சதுன்னா பாமக ரெண்டாக போச்சு வச்சுங்க. இருக்கவே இப்போவே பெரிய பெரிய கட்சி இல்லை, அது இன்னும் பெரிய லெவலில் வளரல. 30 வருஷமாக இருந்தால் கூட இன்னும் ஜாதி கட்சி மாதிரி தான் இருக்குது. அன்புமணினால் ஓரளவுக்கு இதுக்கு பாப்புலாரிட்டி வந்திருக்கு, யூத்தெல்லாம் வந்திருக்காங்க, இளைஞர்லாம் வந்திருக்காங்க, நல்லா கொஞ்சம் பண்ணி நடத்திட்டு போகிறார். நீ கட்சியை ரெண்டாக உடைச்சிங்கன்னா அப்பா ஒரு விங்கு, மகன் ஒரு விங்குன்னா வச்சுங்க. அப்போ எப்படி இருந்தாலும் அன்புமணி தான் ஜெயிப்பார், அது ஒன்றும் டவுட் கிடையாது. அந்த மாதிரி ஆகிறதுக்கு டிஎம்கே தூண்டில் போட்டுருக்கு. திமுகவின் இந்த முயற்சி பலிக்குமா பலிக்காதாங்கிறது இன்னொரு 6-8 மாதத்தில் போனால் நமக்கு தெரிஞ்சிடும்.